புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று சொன்ன உன்னதரான ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் இதோ மூவொரு கடவுளாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து வல்லமையோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். திருப்பாடல் 100 இறைவார்த்தை 4 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நன்றியோடு அவர்தம் திருவாயல்களில் நுழையுங்கள், புகழ்பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தில் இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் உயிருள்ள தெய்வம். இதோ தலைமுறை தோறும் நம்பத்தக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த கடவுளுக்கிட்ட தெய்வமே நன்றி பெருக்கோடு உவகையோடு உடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய துதிகள மகிமைகளை, ஆராதனைகளை, நன்றிகளை நாங்கள் எடுத்துரைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இறைவன் நமக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்றி பெருக்கோடு ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு
இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய இறைவார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 13. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் நம் மீது ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். அதனால தான் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு கையளிக்கிறார். இதை யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 16 வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒரே மகனையே கையளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். எதற்கு அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, தண்டனை தீர்ப்பளிக்கலாம் இல்லை, மாறாக வாழ்வு கொடுப்பதற்காக. அது 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அப்போ அடிப்படையிலேயே கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அப்போ இந்த தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்பத்தின் வடிவில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர், இந்த உயிருள்ள தெய்வம் என்ன செய்கிறார் அப்படின்னா, நாம் வாழ்வதற்காக தன்னுடைய உயிரை கையளிக்கிறார். அதை தான் நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 13 வாசிக்கிறோம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த தவக்காலத்தில் எனக்கும் என் நண்பர்களுக்குமான உறவு, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களோடு அல்லது சொந்தக்காரர்களோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? இந்த 3 பேர், தந்தை, மகன், தூய் ஆவியார், இவங்க 3 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லா காரியங்களிலும் ஒன்றிணைந்து அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக, இந்த உலகத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்திற்கு தேவையான அபிஷேகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் நம்பக்கூடிய 3 தெய்வம் இருக்கிறார். இன்றைக்கு இந்த தவக்காலத்தில் நாம் ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் என் உறவு, எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? எனக்கும் என் குடும்பத்திற்குமான உறவு எப்படி இருக்கிறது? எனக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் சிந்திச்சு நம்ம பார்க்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் பல நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம விரதம் இருப்போம், அதே போல் ஜெபம் செய்வோம், தர்ம காரியங்கள் செய்வோம். இப்படியெல்லாம் செஞ்சாலும் கூட பிறந்த தம்பிக்கிட்ட, கூட பிறந்த அக்காட்ட, சகோதரன்ட்ட, சகோதரிகிட்ட பேசலை அப்படின்னா, அல்லது தாலி கட்டின மனைவி கிட்ட பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி பிரமாணிக்கமாக இல்லை அப்படின்னா, அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல சமூக தன்னோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சக மனிதனுக்கிட்ட நான் அன்பு செய்யலை அப்படின்னா, மன்னிக்கலை அப்படின்னா, இந்த 40 நாட்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பயனற்ற ஒன்றாக நமக்கு மாறிவிடும். நீங்கள் 40 நாட்கள் விரதம் இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், கோயிலாக போகலாம், ஜெபமாலை சொல்லலாம், சிலுவைப்பாதரை நீங்கள் தியானிக்கலாம். சக மனிதனை, உடன் பிறந்த சகோதர சகோதரியை ஏன் என்னையை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி, ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, என்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது என்று என்னையை நான் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா, இந்த தவக்காலத்தில் இவ்வளவு ஆன்மீக முயற்சிகளை மேற்கொண்டும் ஒரு பயனற்ற ஒன்றாக மாறிவிடும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? எனக்கும் சக மனிதனுக்குமான உறவை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் ஒரு சிறந்த மனிதனை பார்க்கலாம், புனித அகஸ்தினார் பாருங்க, இந்த உலகத்தில் கடவுளை விட்டுட்டு இந்த உலகத்தை அன்பு செஞ்சார். அப்போ அவருக்குமான உறவு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய புனித அகஸ்தினாருக்கு கடவுள்னா யாரு, கடவுளுடைய அன்பு எப்படி, கடவுள்கிட்ட எப்படி ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்தணும் என்பது கற்றுக் கொடுத்தவருடைய தாயார் மோனிக்கம்மாள், அதற்கப்புறம் ஆயர் அம்புரோஸ் அவர்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடவுளை பற்றி ஒரு சரியான புரிதலை கொடுக்குறாங்க. கடவுளோடு ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்திக்கொள்ள என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு உதவியாக அல்லது ஒரு கருவியாக இருக்கிறாங்க. ஆக இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே, நான் உம்மோடு ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்தி கொள்ளணும், அதற்கு தேவையான சரியான புரிதலை அல்லது நல்ல வழிகாட்டிகளை எனக்கு தாரும், அது நல்ல உறவுகளை மேம்படுத்தி கொள்ள, புதுப்பித்து கொள்ள, அனைவரையும் மன்னித்து வாழ, ஏற்றுக்கொண்டு வாழ நல்ல மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி
நம்மையே இந்த பாடல் வாயிலாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கிறிஸ்துவின் அன்பு அது என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் ஆமாண்டவரே, ஆழமான உறவை எங்களுக்குள்ளாய் ஏற்படுத்த ஒரே மகனை நீர் உலகிற்கு கையளித்து இந்த உலகின் மீது நீர் பேரன்பு கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக மகனை நீர் கையளித்து ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் உடைய தியாகத்தை நாங்கள் நினைத்து ஆண்டவரே, இது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த உறவு சார்ந்த பிரச்சனைகளில் நாங்கள் கலைந்து உம்மை போல என்றும் உறவில் ஆளப்பட எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்பின் பரலோக பிதாவே, நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றுமில்லை என்று சொன்னவரே, நாங்கள் வாழ்வதற்காக உம்முடைய உடலை எங்களுக்காக நீர் கையளித்திருக்கிறீர். ஆண்டவரே, தெய்வமே, இது நாங்கள் உம்மை போல எல்லா மனிதரிடத்திலும் ஆழமான உறவை ஏற்படுத்தி கொள்ள எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தான் என்கிற அந்த அகந்தை, அந்த மமதை, மேட்டிமை, எல்லா விதமான தீய சிந்தனைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, தகப்பனே, இதோ இந்த தவக்காலத்தில் உம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எங்கள் உறவு சார்ந்த சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை தருவீராக. அனைவரையும் மன்னித்து அரவணைத்து வாழ வேண்டிய நல் மனதினை, ஏற்ற சூழலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தந்திரள வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர்
அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.